எலான் மஸ்கின் நியூராலிங்க் கருவி மனித மூளைக்குள் பொருத்தப்பட்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேற்றம். முடங்கி போனவர்களுக்கு மறுவாழ்வு, சுதந்திரம் அளிக்கும் இயற்கையை வென்ற தருணம். எலான் மஸ்கின் மூளை உள்வைப்பு நிறுவனம் நியூராலிங்க் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மனித மருத்துவ பரிசோதனையை நடத்தியது. அப்போது மூளை உள்வைப்பு அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நோலன் ஆர்பர் என்ற நபருக்கு 100 நாள் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய அறிக்கை தற்போது வைரலாகி வருகிறது. நோலன் ஆர்பரின் விபத்து ஒன்றில் கழுத்துக்கு கீழ்ப்பகுதியில் செயலிழப்பு ஏற்பட்டு ஒரு குவாட்ரிப்ளெஜிக் நோயாளியாக மாறினார். அவரால் பார்க்க முடியும், ஆனால் கையால் ஒரு பொருளை எடுத்து நகர்த்தி வைக்க முடியாது. அவருக்கு பிறரின் உதவி தேவை. அதனால் மிகுந்த மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டார். இந்த நிலையில் எலான் மஸ்கின் நியூராலிங்க் நிறுவனம் அந்த இளைஞருக்கு உதவ முன் வந்தது. நியூராலிங்க் என்பது மனித மூளையுடன் கணினியை இணைக்கும் நரம்பியல் சமிக்ஞைகளை பெற்று கண்கள், மூளை, உணர்வுகளோடு தொடர்புபடுத்தி நோயாளிகளின் மூளையில் சாதனங்களை பொருத்துவதன் மூலம் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதையும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் உதவியாக இருக்கும். நோலன் ஆர்பரின் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. சிகிச்சைக்கு பின் தற்போது ஆர்பர் வீட்டில் இருக்கிறார். தற்போது அவரால் தனியாகவே சதுரங்கம் விளையாட முடிகிறது. கணினியில் கண்ணால் பார்த்தாலே அவரது நண்பரோடு அவரால் காய்களை நகர்த்தி வெற்றி அடைய முடிகிறது. கண்களால் பார்க்கிறார், எண்ணங்கள் முடிவு செய்கிறது, மூளையில் பொருத்தப்பட்ட சிப் வேலை செய்கிறது. அவர் சரியாக எந்த காயை எங்கு நகர்த்த வேண்டும் என எண்ணுகிறார். அந்த காய் அதே இடத்தில் நகர்ந்து முதற்கட்ட சோதனையை வெற்றி பெற செய்திருக்கிறது. இன்னும் அவர் பல விளையாட்டுகளையும் கணினியில் விளையாட முடியுமா? நியூராலிங்க் அந்த சோதனையோடு நிறுத்திவிடவில்லை. அடுத்த கட்டமாக 2வது மூளை உள்வைப்பு செயல்முறை அறுவை சிகிச்சையையும் வேறொரு நோயாளிக்கு வெற்றிகரமாக முடித்திருக்கிறது. அந்த 2வது நபர் அலெக்ஸ். முதுகு தண்டு காயமடைவதற்கு முன்பாக அலெக்ஸ் ஆட்டோமேட்டிவ் டெக்னீஷியனாக பணியாற்றியிருக்கிறார். பல்வேறு வாகனங்கள் மற்றும் பெரிய எந்திரங்களை பழுது பார்க்கும் ஒரு பொறியாளராக இருந்திருக்கிறார். அந்த விபத்தால் முடங்கிய நிலையில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் 3D CAD-இன் Fusion 360ஐ பயன்படுத்தி நியூராலிங்க் சாதனத்திற்காக சார்ஜருடன் கூடிய தனிப்பயன் மவுண்டை வடிவமைத்து அதை ஒரு 3D பிரிண்டரில் அச்சிட்டு தனது எண்ணங்களால் அந்த அமைப்பை பொருத்தி அலெக்ஸ் 3D பொருளை உருவாக்கக்கூடிய காட்சியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மனித நாகரீக வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சியில் எலான் மஸ்கின் நியூராலிங்க் நிறுவனம் அடுத்த மைல்கல்லை எட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது.